ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெலிசன் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிற லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற பாக்கெட் ஸ்டோரேஜ் பேட்டரி கேஸை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 3 பேட்டரி வந்து சைமல்டேனியஸாக சார்ஜ் பண்ண முடியும். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டெமினா நியூவாக வந்திருக்கிற பேட்டரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸிஸ்டிங் அவங்க கொடுத்துருக்கிற பேட்டரியை விட இதில் வந்து கெப்பாசிட்டி வந்து நல்லாயிருக்கும். விச் இஸ் கம்பேட்டபிள் ஃபார் GoPro 11, 9 and 10க்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்புறம் லோ டெம்பரேச்சரில் இருக்கிற இதில் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம இதில் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த இது வந்து சார்ஜிங் கேஸ் கொடுத்துருக்காங்க. இதான் வந்து நம்மளோட சார்ஜிங் கேஸ். அப்புறம் யூஎஸ்பி டு சி வந்து கேபிள் வந்து சார்ஜிங்க்கு கொடுத்துருக்காங்க. இது நம்ம பவர் பேங்க்கில் யூஸ் பண்ணலாம், இல்லை டைரெக்டாக சார்ஜிங் அடாப்டரில் யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 2 ஸ்டெமினா பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். மற்ற பேட்டரியை விட இதோட மினிட்ஸ் ஆஃப் ரெக்கார்டிங் வந்து ஜாஸ்தி நமக்கு கிடைக்கும். இதில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு. இது பார்த்திங்கன்னா இதை ஸ்டெமினா பேட்டரி நியூவாக ரிலீஸ் டெலிசனில் பிராண்ட்லேருந்து நியூவாக ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அது இல்லாமல் இப்போ உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணுங்கிற மாதிரி யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம இங்கே கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம் எல்லாமே. ஸோ இதுதான் வந்து நம்மளோட சார்ஜிங் கேஸ். ஸோ இது ஓப்பன் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 பேட்ரி சார்ஜ் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்பேஸ் இருக்குது. ப்ளஸ் இன்சைட் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம 2 மைக்ரோ SD கார்டு வந்து இங்கே 2 வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ நம்ம வெளியே இப்போ எங்கேயாவது போகிறோம் அப்படிங்கும்போது ரெக்கார்டிங்கில் எடுக்கும்போது நம்ம இங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் 3 பேட்டரி இங்கே சார்ஜ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி சார்ஜ் போடுறதுன்னு பார்க்கலாம். இது இந்த கவர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இங்கே இப்படி கவர் ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா இங்கே வந்து ஸ்டெமினா பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை ஒரு 2 ஸ்டெமினா பேட்டரி இருக்குது, ஒரு ஸ்லாட்டில் வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து இன்னொரு ஸ்லாட்டில் வச்சுக்கலாம். இங்கே 3வது ஒரிஜினல் GoPro பேட்டரி இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு பேட்டரி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட மெயின் அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா இது வந்து GoPro ஒரிஜினல் பேட்டரிஸ் வந்து நம்ம சார்ஜ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம எப்போவுமே வந்து GoPro நம்ம வாங்கும்போது பை டிஃபால்ட் 1 பேட்டரி அதில் வருது. ஸோ அப்படிங்கும்போது நம்ம அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம அதை கேமராலையும் மிச்ச இந்த பேட்டரி நம்ம இதுலேயும் சார்ஜ் பண்ணிகிட்ருக்குன்னா டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஏன்னா இதோட அட்வான்டேஜ் யூஸ் பண்ணி நம்ம வந்து GoPro பேட்டரி இதில் சார்ஜ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இதோட டெலிசனோட ஒரிஜினல் பேட்டரிஸ், இவங்க பிராண்டோட ஒரிஜினல் பேட்டரிஸ் ப்ளூ கலர் 11 பேட்டரி வருது, எல்லோ கலர் பேட்டரி வருது. ப்ளூ கலர் வந்து ஸ்கொயர் எட்ஜில் இருக்கிற பேட்டரி வரும், அப்புறம் எல்லோ கலர் வந்து ரவுண்டட் எட்ஜ் பேட்டரி வருது. இப்போ நம்ம அதுவும் வந்து நம்ம இதில் சார்ஜ் பண்ணிக்க முடியும். இவங்களோட ஓல்டு வெர்ஷன் பேட்டரிஸும் சார்ஜ் பண்ணிக்க முடியும், ப்ளஸ் நம்ம GoProவோட ஒரிஜினல் பேட்டரிஸும் சார்ஜ் பண்ணிக்க முடியும். இப்போ எங்கிட்ட GoPro ஒரிஜினல் பேட்டரி இருக்குது. ஸோ இதே மாதிரி நம்ம இதையும் வந்துட்டு இது வந்து GoProவோட எண்டூரா பேட்டரி, GoProவில் வந்துருக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் பேட்டரி. இதையும் வந்து வச்சுட்டு நம்ம சார்ஜ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம பேட்டரி உள்ளே போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது எவ்வளோ சார்ஜ் ஆகிருக்கு தெரியுது, ஒவ்வொரு பேட்டரியும் எவ்வளோ சார்ஜ் ஆகிருக்குன்னு தெரியணும்னா நீங்கள் இதை கவர் ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும். இங்கே வந்து அந்த LED இண்டிகேட்டர் வந்து காமிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 2 லைட் காமிக்கிது. மொத்தமாக அதில் 4 லைட் இருக்குது. ஒவ்வொரு பேட்டரிக்கும் வந்து 4 லைட்ஸ் இருக்குது, 4 LED லைட்ஸ் இருக்குது. அதாவது ஒரே ஒரு லைட்டு மட்டும்தான் எரியுது அப்படின்னா அது வந்து 30% சார்ஜ் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ 2 லைட் எரியுதுன்னா 50%, 3 லைட்னா 75% ஆல்ரெடி சார்ஜில் இருக்குது, 4 லைட்டும் எரிஞ்சுன்னா 100% சார்ஜ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது இதில் மெயின் அட்வான்டேஜ் இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் பழைய வேறு சார்ஜரில் வேறு அதர் பிராண்ட் சார்ஜர்ஸில் எல்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து நமக்கு இங்கே வரும். சார்ஜிங் பண்ணுற ஸ்லாட் வந்து இங்கே ஒரு USB-C ஒரு மைக்ரோபோர்ட் எதாக இருந்தாலும் இங்கே நமக்கு வரும். இப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து பாக்கெட்டில் வச்சு நம்ம சார்ஜ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் இதோட அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு இந்த இடத்துல வருது. அப்போ இங்கே வருதுங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ஈஸியாக ஒரு பவர் பேங்க்கும்
இல்லை இந்த சார்ஜிங் கேஸும் இப்படி வச்சுட்டு நம்ம அதை ரெண்டே கனெக்ட் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணிவிட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு போயிடலாம். ஸோ இது வந்து மெயின் அட்வான்டேஜ். ஸோ இந்த சார்ஜிங் கேஸோட எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே டைம் நல்ல டூரபுளாக இருக்குது. ஈவன் இது ட்ராப் ஆனால் கூட அவ்வளோ ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம சார்ஜ் பண்ணலாம். ஒரு பவர் பேங்க் எடுத்து நம்ம இதில் சார்ஜ் பண்ணலாம். எங்கிட்ட இப்போ ஆக்கி பவர் பேங்க் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி நார்மல் போர்ட்லேயும் யூஎஸ்பி போர்ட் ஒரு டைப் சி ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். நம்ம சார்ஜ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து சைமல்டேனியஸாக 3 பேட்டரியும் சார்ஜ் ஆகிட்டுருக்கு. ஆஸ் பர் தேர் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 85 மினிட்ஸில் சார்ஜ் ஆயிரும். ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து 85 மினிட்ஸில் சார்ஜ் ஆகுங்கிறாங்க. இது வந்து 15 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணுது. இப்போ 15 வாட்ஸில் சார்ஜ் பண்ணும்போது 2.5 ஹவர்ஸ் அப்படிங்கிறாங்க. அட் த சேம் டைம் 85 மினிட்ஸ்லேயும் சார்ஜ் ஆகுங்கிறாங்க. மேபி 3 பேட்டரி ஒன்றா சார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் மேபி 2.5 ஹவர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இட்ஸ் அ ஃபாஸ்ட் சார்ஜிங். ஏன்னா 3 பேட்டரி நம்ம ஒன்றா சார்ஜ் பண்ணும்போது ஈஸியாக சார்ஜ் ஆயிரும். என்னோடய ஏர்லியர் வீடியோ GoPro அன்பாக்சிங் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஆல்மோஸ்ட் 6-7 ஹவர்ஸ் எடுத்துக்கிச்சு. த்ரூ கேமரா நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்தால், ஒரு எண்டூரோ பேட்டரி சார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு 6 ஹவர்ஸ் வந்து எடுத்துக்குது. ஸோ அதே இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டில் இது 2.5 ஹவர்ஸ் தான் ஆகுது. நீங்கள் அப்போ வந்து நீங்கள் ஒரு பேட்டரி வச்சு ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் மற்ற 2 பேட்டரி வந்து நீங்கள் அதில் 2 பேட்டரிக்கும் போது அதுதான் 85 மினிட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ ஒரு பேட்டரி வச்சு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது 2 பேட்டரி போட்டு நீங்கள் பாக்கெட்டில் வச்சு இது மாதிரி வச்சுட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் 85 மினிட்ஸில் இந்த 2 பேட்டரியுமே சார்ஜ் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் ட்ராவலிங்கில் வந்து நீங்கள் இப்போ பாக்கெட்டில் வச்சு சார்ஜ் பண்ணும்போது என்னோடய அட்வைஸ் என்னென்னா இவ்வளோ பெரிய கேபிள் யூஸ் பண்ணாதீங்க. பவர் பேங்க்குக்கு இதுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு சின்னதாக ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 15 சென்டிமீட்டர் இந்த மாதிரி நமக்கு வந்து சின்ன டைப் சி டு டைப் சி ஆர் யூஎஸ்பி டு டைப் சி இந்த மாதிரி கேபிள் கிடைக்கிது. நீங்கள் அதை வச்சு கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஈஸியாக கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லாங் கேபிள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டெமினா பேட்டரியோட மெயின் அட்வான்டேஜ் இப்போ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈவன் ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் -டிகிரியில் போனாலும் உங்களுக்கு வந்து இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். GoPro கேமராவில் யூஸ் பண்ண முடியும். இப்போ பழைய பேட்டரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ டெம்பரேச்சரில் வந்து அது வந்து ஹீட் ஆகி ஸ்டாப் ஆயிரும். ஸோ இதுவும் வந்து ஸ்டெமினா பேட்டரி ரொம்ப ரீசெண்டாக இப்போ 1 மந்த்து கூட இருக்காது, இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃப்ரீசிங் டெம்பரேச்சரில் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஹையஸ்ட் லைஃப் கிடைக்கிது. இப்போ ஆல்மோஸ்ட் மற்ற நார்மல் பேட்டரியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் இந்த மாதிரி தான், இல்லை 40 மினிட்ஸ் இப்படி கிடைக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் ரெசல்யூஷன் நீங்கள் ஷூட் பண்ணுறது. இது வந்து ஒரு மினிமம் 80 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கிது. அவ்வளோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியும் ஒரு பேட்ரி. ஸோ உங்களுக்கு அந்த ஷூட்டிங் டைமில் உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரப்ஷன் இருக்காது. ஓகே, இப்போ சார்ஜ் ஆகிட்டுருக்கு. நான் உங்களை ஃபுல் சார்ஜ் ஆகிற வரைக்கும் எவ்வளோ டைம் எடுத்துக்குது நான் உங்களை வெயிட் பண்ண வைக்கல. 2 hours later. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சார்ஜ் ஆகிருச்சு. இப்போ பாருங்கள், கவர் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே எல்லா பேட்டரிலையுமே வந்து 4 லைட்டு எரியுது. தட் மீன்ஸ் 100% சார்ஜ்டு. ஸோ இது வந்து சார்ஜ் ஆகிருக்கு ஃப்ரம் செகண்ட் பாயிண்ட்லேருந்து 4th பாயிண்ட். தட் மீன்ஸ் 50%லேருந்து 100% 3 பேட்டரியும் சைமல்டேனியஸாக சார்ஜ் ஆகிருக்கு. 1.5 hours எடுத்துக்கிச்சு. ஸோ அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 0%லேருந்து 100% சார்ஜ் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு 2 hours 30 minutes பிடிக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்களோட மேபி 2 பேட்டரிஸ் மட்டும் நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா 85 மினிட்ஸில் நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதோட பர்ச்சேஸ் இன்ஃபர்மேஷன் வந்து அமேசான் லிங்க்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.